நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா. மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள், ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது. மேலும் www.shankaraworld.com என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம். ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் அக்ஞாதிமார்க இதி சப்ரணயம் ஸ்வயாத்ராம் கிருத்வா பதேத பரமே வசதிம் சமாதௌ திருட்வாத விச்யுதிம் அவாப்ய ததோதி கின்னஹ தம் மோக்ஷதம் நுவதி முக்த ஜனாபிபோக்யம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியில 10ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி நிறைவு பதிகம் முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என்று தொடங்கக்கூடிய பதிகத்தை அனுபவித்து வருகிறோம். இந்த 10 பாசுரங்களிலே பக்தர்களுக்கு பகவான் தான் முக்தி அளிப்பவர், முக்தி பெற்ற பின் அங்கும் பகவான் தான் இனிப்பவர் என்பதை நம்மாழ்வார் நமக்கு காட்டி வருகிறார். ஒவ்வொரு பாட்டில் ஒவ்வொரு காரணம். அதில் இன்றைய தினம் 6வது பாசுரத்தை காண உள்ளோம். இந்த பாட்டுல பகவானை கோலமலர் பாவைக்கு அன்பன், மகாலட்சுமி கிட்ட ரொம்ப அன்பு வச்சிருக்கார் பெருமாள் என்று தெரிவிக்கிறார் நம்மாழ்வார். அப்போ பிராட்டியிடம் அதிகமான அன்பு இருப்பதாலே பிராட்டியை ப்ளீஸ் பண்ணணும்னா பக்தர்களான நமக்கு மோட்சம் கொடுத்தாதான் பிராட்டி சந்தோஷப்படுவா. அதனால விரைந்து வந்து மோட்சம் கொடுக்கிறார். அடுத்து வைகுண்டத்திலும் அங்கே நமக்கு கைங்கரியத்தை கொடுத்து நமக்கு இனியவராக இருந்தால்தான் பிராட்டி மகிழ்வாள். அப்போ கூட இருக்கும் பிராட்டியை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு மோட்சமும் கொடுக்கிறார், மோட்சத்திலே அவரே இனிமையாகவும் இனிக்கிறார் என்பதை தெரிவிப்பதுதான் 6வது பாசுரம். மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள். திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரி, தாமிரபரணி நதிக்கரை, திருப்புளியாழ்வார் புளிய மரத்தடியிலே நம்மாழ்வார் எழுந்தருளி இருக்கிறார். எதிரே அவரை அழைத்து செல்வதற்காக கருட வாகனத்தில் பிராட்டியோடு பெருமாள் எழுந்தருளி விட்டார். வந்த பெருமாள் இன்னும் மோட்சம் கொடுக்கறதா தெரியல. அதனால நம்மாழ்வார் பெருமாள்கிட்ட கேட்கிறார், பகவானே அடியேனை விரும்பி விரும்பி வந்து உண்டாயே. அதாவது நம்மாழ்வாருடைய அந்த ஜீவாத்மாவை பெருமாள் என்ன பண்ணாராம், ஒரு விரும்பக்கூடிய ஒரு உணவுப் பொருள் இருந்ததுன்னா, ஃபேவரட் டிஷ் இருந்ததுன்னா அதை எப்படி சாப்பிடுவாளோ அது போல தீர இரும்புண்ட நீரது போல என் உயிரை ஆறப்பருகி என்று ஆழ்வாரே பாடுகிறார். அப்படியே என்னை மொத்தமாக பருகி இன்புறுவது போல, உண்பது போல என்னை நன்றாக வைத்து அனுபவித்து விட்டு 3/4 உண்டு விட்டாய், இன்னும் ஏதோ 1/4 விட்டு வச்சாப்புல இருக்கே, அந்த 1/4 உண்டு முடித்து சீக்கிரமாக உன் திருவடிகள்ல வைகுண்டத்தில் அடியனை சேர்த்து கொள்ளலாமே, இன்னும் ஏன் தாமதிக்கிறாய்? அப்போ 3/4 உண்டு விட்டாய், 1/4 மிச்சம் வைத்திருக்கிறாய், இதை நீயே நிறைவு செய்து கொடுக்க வேண்டும், விரைந்து முக்தி அளிக்க வேண்டும் என்று பகவானிடம் பிரார்த்திக்கிறார் நம்மாழ்வார். அதுதான் 6வது பாசுரம். த ஸ்டேஜ் இஸ் செட். இங்கே நம்மாழ்வார் எதிரே பெருமாள் மோட்சம் கொடுக்கத்தான் வந்திருக்கார், ஆனா கொஞ்சம் தாமதமாறுது, என்னப்பா சீக்கிரம் சாப்பிட்டு முடிக்க வேண்டியதானேங்கிறார் நம்மாழ்வார். 6வது பாசுரம். எனக்கு ஆறாவமுதாய் எனது ஆவியை இன் உயிரை மனக்கு ஆறாமை மன்னி உண்டிட்டாய், இனி உண்டொழியாய் புனக்காயா நிறத்த புண்டரீக கண் செங்கனிவாய், உனக்கு ஏற்கும் கோல மலர் பாவைக்கு அன்பா என் அன்பேயோ. எனக்காராவமுதாய் எனதாவியை இன்னுயிரை மனக்காராமை மன்னி உண்டிட்டாய், இனி உண்டொழியாய் புனக்காயா நிறத்த புண்டரீக கண் செங்கனிவாய், உனக்கு ஏற்கும் கோலமலர் பாவைக்கு அன்பா என் அன்பேயோ. நம்மாழ்வார் பெருமாளை அழைக்கிறார், எனக்கு ஆறாவமுதாய். பகவானே நீ சாதாரண அமுதம் இல்ல, ஆறாத அமுதம். ஆறாத அமுதம்னா திகட்டாத அமுதம். எவ்வளவு சாப்பிட்டாலும் இன்னும் 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 அனுபவிக்க வேண்டும்னு தோணும், அவ்வளவு இனிய அமுதம் நீ. எனக்கு ஆறாவமுதம்னார். இந்த எனக்குங்கிறது எதுக்குன்னா, தேவர்களுக்கு அமுதம்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கா, அது பார்க்கடல் கடைந்து வந்த அமுதம். ஆனா எனக்கு ஆறாவமுதம்னு ஒண்ணு இருக்கே, நீ இருக்கிறாயே, நீ வேதக்கடலை கடைந்து அதிலிருந்து கிடைத்த அமுதம்.
அது போல அந்த தேவர்களின் அமுதம் இருக்கே, அது அளவுக்கு மீறினால் அதுவே விஷமா போயிடும். ஆனா உன்னையோ எவ்வளவு அனுபவித்தாலும் ஆறாவமுதம் 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 தானே, இதுல விஷம் என்பதே கிடையாதே. அப்ப எனக்கு ஆறாவமுதாய். அடுத்து அந்த தேவர்களின் அமுதத்தை நாவால் பருக வேண்டும். எனக்கு ஆறாவமுதை கண்ணாலே பருக வேண்டும். கண்ணால சேவிச்சு 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 ஆனந்தப்பட வேண்டிய அமுதம். தேவர்களின் அமுதம் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுக்கும். எனக்கு ஆறாவமுதம் இருக்கே, இது ஆத்மாவுக்கே நல்லது செய்யும், ஆத்மாவுக்கு முக்தி அளிக்கும். முக்தி பெற்ற நிலையிலும் அங்கே ஆனந்தமாக அனுபவிப்பதற்கு போக்கிய பொருளாக விருந்தாக இருக்கும். அப்படி ஆத்மாவுக்கான அமுதம் இது. எல்லாத்துக்கும் மேல அந்த தேவாமிர்தம் இருக்கே, கொஞ்சம் சாப்பிட்டா அலுத்து போயிடும். ஆறும் அமுதம். உன்னை எவ்வளவு அனுபவிச்சாலும் அலுப்பே தட்டாது, திகட்டாது. ஆறாவமுதம். அப்ப அவ அமுதத்தை பத்தி நான் சொல்லல, என் அமுதத்தை சொல்கிறேன். எனக்கு ஆறாவமுதாய். அப்படி அமுதமாக இருந்து, ஆனா பொதுவா எல்லா அமுதமும் என்ன பண்ணும்னா, அமுதம்ங்கிறது உண்ணப்படும் பொருளாக இருக்கும். இன்னொருத்தர் அமுதத்தை உண்பார். ஆனா எனக்கு ஆறாவமுதம்னு ஒண்ணு இருக்கே, அது ரொம்ப வித்தியாசமான அமுதம். என்னன்னா இதுவே சாப்பிட்டுடுமா, மத்த பொருளை எல்லாம் உண்ணக்கூடிய அமுதமாக. அப்ப நீ உண்ணப்படும் அமுதம் இல்ல, உண்ணக்கூடிய அமுதம். எதை உண்டாய்னா, எனக்கு ஆறாவமுதாய் எனது ஆவியை இன்னுயிரை. என் ஆவி, இந்த இடத்துல ஆவிங்கிறது சரீரத்தை குறிக்கிறது, உயிர்ங்கிறது ஜீவாத்மாவை குறிக்கிறது. பகவானே இப்படி ஒரு அமுதத்தை நான் பார்த்ததே இல்ல. அமுதத்தை தான் மத்தவா சாப்பிடுவா, ஆனா எனக்கு ஆறாவமுதா இருக்கக்கூடிய நீ எனது ஆவியை, இந்த இடத்தில் ஆவினா உடம்புன்னு நம்பிள்ளை வீட்டுல வியாக்கியானம் பண்ணியிருக்கார். எனது சரீரத்தையும் சரீரமாகிய ஆவியையும் இன் உயிரை, உனக்கு இனிமையாக இருக்கக்கூடிய இந்த உயிராகிய ஜீவாத்மாவையும், அப்ப ஆவியையும் உயிரையும் இந்த உடலையும் உள்ளிருக்கக்கூடிய இன்பமயமான உனக்கு இனிமையான ஜீவாத்மாவையும் நீ மொத்தமா சாப்பிட்டுட்டியே. அதுவும் எப்படி சாப்பிட்டேன்னா, பெரும்பாலும் ஆறாவமுதம் இல்லையா, அவருக்கும் மத்ததை சாப்பிட்டா தகட்டவே தகட்டாதான். அதனால மனக்கு ஆறாமை மன்னி. மன்னினா நிலையாக நிலைத்திருந்துன்னு அர்த்தம். மனக்கு ஆறாமைனா, மனக்குன்னா மனதுக்கு, ஆறாமைனா திருப்தியே வராதபடின்னு அர்த்தம். மனக்கு ஆறாமை மன்னினா உன் மனசுக்கு திருப்தி என்பதே வராதபடி ஆழ்வாரை பெருவாள் வச்சு அனுபவிச்சு 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 எவ்வளவு அனுபவித்தாலும் திருப்தி வரல. இது ஆழ்வார் பெருமாளுக்கு சொன்ன அப்படியே பாசுரம். எப்பொருளும் தானாய் மரகத குன்றமொக்கும் அப்பொழுதை தாமரை பூ கண்பாதம் கை கமலம் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழிதொரும் அப்பொழுதை கப்பொழுது என் ஆறாவமுதமேனு எத்தனை நாள் எத்தனை மாதம் எத்தனை வருடம் எத்தனை ஊழிக்காலம் அனுபவிச்சாலும் பகவான் அனுபவிச்சா திருப்தி இல்லைன்னார். இப்ப அப்படியே பெருமாள் ரிப்பீட் நம்மாழ்வாருக்கு சொன்னாராம், எனது ஆவியை இன்னுயிரை, நம்மாழ்வாருடைய சரீரத்தையும் நம்மாழ்வாருடைய ஆத்மாவையும் மனக்கு ஆறாமை, நாள் கணக்கில் அனுபவிக்கிறேன், மாசக்கணக்கில் அனுபவிக்கிறேன், ஆண்டு கணக்கில் அனுபவிக்கிறேன், ஊழிக்காலங்களாக அனுபவிக்கிறேன். மனக்கு ஆறாமை, என் மனசு ஆறல, என் மனசுக்கு திருப்தி வரல, ஆழ்வாரை இன்னும் அனுபவிக்கணும் இன்னும் அனுபவிக்கணும்னு மன்னினா நன்றாக நிலைத்திருந்து அனுபவித்து உண்டிட்டாய். என்னை மொத்தமாக உண்டு விட்டாயே, கொஞ்சோண்டு மிச்சம் வச்சிருக்க, மிச்சம் வச்சுட்டு திருப்தி வரலன்னு என்னை மொத்தமாக சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு மிச்சம் இப்படி பூமியிலேயே வச்சுட்டியே, எப்பப்பா மீதம் சாப்பிட போற, இனி உண்டு ஒழியாயினார். உண்டு ஒழியாய்னா மிச்சம் உள்ள பகுதியை சாப்பிட்டுடுன்னு அர்த்தம். இனின்னா இதுக்கப்புறம். ஏன்னா பாதி ஒருத்தர் சாப்பிட்டுட்டு, ஒரு இலையிலேயே ஒருத்தர் சாப்பிட்டு இருக்காருன்னு வச்சுப்போம், அவருக்கு எல்லா வித உணவும் பரிமாறியாச்சு. திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல, பாதியோ முக்கால்வாசியோ சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு எழுந்துன்னு போனார்னா அந்த இலையில இன்னொருத்தர் உட்காந்து சாப்பிடவும் முடியாது. இவரும் கையாளமிட்டு போயிட்டார். இப்ப அதெல்லாம் என்ன பண்றது, தூக்கித்தான் கொட்டணும். அப்போ சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சுட்டு போனதுங்கிறது வேற யாருக்குமே பயன்படாமல் போயிடும். யார் சாப்பிட்டாரோ அவரே உக்காந்து மிச்சம் உள்ளதை சாப்பிடுறேன்னு முடிவெடுத்தாலே ஒழிய இந்த மிச்ச உணவுக்கு வேற வழி இல்ல. ஆழ்வார் தன்னை சொல்லிக் கொள்கிறார், நீ அமுது செய்த மிச்ச உணவாக இப்போது நான் இருக்கிறேன். ஏன்னா முக்கால்வாசி சாப்பிட்டுட்ட, கொஞ்சம் மிச்சம் இருக்கேன். இப்ப என்ன முக்காவாசி உண்டுட்டு நீ விட்டுட்டு போனா வேற யாருப்பா என்ன பார்த்துப்பா. அதனால உண்டிட்டாய், இதுவரை உண்டவனாகிய நீதான் இனி உண்டொழியா, இனி மிச்சமுள்ள பகுதியையும் நீதான்ப்பா சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும், பூர்த்தி பண்ணணும். அதனால அடியனை மொத்தமாக நீ சேர்த்து கொள்ள வேண்டுமே ஒழிய கொஞ்ச காலம் நம்மாழ்வார அனுபவிச்சுட்டேன், மிச்சம் அவர் அப்படியே போட்டோம், நான் வைகுண்டம் போறேன்னு போகக்கூடாது. மொத்தமா நீ தான் சாப்பிடணும், நீ தான் அடியேனை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா நீ உன் அழகை காட்டி என்னை மயக்கி விட்டாய், என்னாலையும் இன்னொரு இடம் நோக்கி போக முடியாது. நீ அனுபவித்த என்னை இனி வேற யாரும் வரவும் மாட்டா. உன் அழகை காட்டி மயக்கியவனே, புனக்காயா நிறத்த
புண்டரீக கண் செங்கனி வாய். பெருமாள் அழக மீண்டும் வர்ணிக்கிறார். ஏன்னா நான் உனக்கு மயங்கினதுக்கு காரணம் என்னன்னா உன்னுடைய திவ்யாத்ம சுரூபம் கிடையாது, உன்னுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் திருமேனி அழகு. புனக்காயா நிறத்த, காயாம்பூன்னு சொல்லுவா. பெருமாளை போலவே கருநீல வண்ணத்துல இருக்கும். பெரியாழ்வாரும் காயாமலர் நிறவா என்று பாடுகிறார். புனம் அப்படின்னா தனக்குரிய இயற்கையான நிலம்னு அர்த்தம். ஒரு சோலை, தோட்டம், எந்த இடத்துல அந்த பூ நேச்சுரலா வளருமோ, நாம வீட்டுல கொண்டு வந்து வச்சு இந்த பூச்சட்டி அப்படி மலரக்கூடிய பூ இல்லையா. புனன்னா அதோட நேச்சுரல் ஹேபிட்டேட்னு அர்த்தம். புனக்காயா நிறத்தை, இயற்கையான இடத்தில் மலரக்கூடிய காயாம்பூ போல் வண்ணம் படைத்தவனே. ஏன்னா மிருகங்களுக்கே சொல்றா இல்லையா, அந்த சாங்சுவரி சரணாலயத்துல இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும், மிருக காட்சி சாலை ஜூல வச்சுட்டா அது கொஞ்சம் வருத்தமா அடைபட்டு கிடக்கும்னு. அதனால காயாமலர் நிறம் பெருமாளுக்கு. எந்த காயாமலர்னா வீட்டுல மலர்வது இல்லையா, புன தனக்கே உரித்தான நிலத்தில் மலர்ந்த நேச்சுரல் காயாம்பூ போலே வண்ணம் கொண்ட பகவானே, நிறத்தை காட்டி என்ன மயக்கின. புண்டரீக கண், தாமரை போன்ற கண் படைத்தவனே. புண்டரீகம்னா தாமரை, புண்டரீக கண் தாமரை போல் சிவந்த கண். சிவந்த கண்ணோடு ஆசையோடு என்னை பார்த்து என்னை மொத்தமாக உன் பக்கம் ஈர்த்தாய். செங்கனி வாய், சிவந்த கனி கோவை பழம், அந்த செங்கனி கோவை பழம் போன்ற பழம் போன்ற வாய், திருவாயாலே புன்னகை செய்து என்னை உன்பால் ஈர்த்தாய். அப்போ ஒரு பக்கம் அந்த காயாமலர் நிறம், அந்த நிறம் கொண்ட திருமேனியை அணைச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். புனக்காயா நிறத்தை, காயாமலர் போன்ற அந்த திருமேனி வண்ணம், அந்த திருமேனியை அணைக்க வேண்டும் என்று விரும்பினேன். புண்டரீக கண், அந்த தாமரை கண்ணினுடைய கட்டாட்சத்தை விரும்பினேன். செங்கனி வாய், அந்த சிவந்த கனி போன்ற திருவாயினுடைய புன்னகையை அனுபவிக்க விரும்பினேன். மயங்கி உங்ககிட்ட வந்திருக்கேன். அப்படிப்பட்ட எனக்கு நீயும் அன்பனாக அல்லவோ இருக்கிறாய். அப்படி அன்பனாகிய நீ என்னை மிச்சம் விட்டுட்டு போகலாமா? உனக்கு ஏற்கும் கோலமலர் பாவைக்கு அன்பா என் அன்பேயோன்னார். என்கிட்ட அன்பு வைத்தவனே, எவ்வளவு அன்புனா மகாலட்சுமிட்ட வைத்த அன்பை விட நம்மாழ்வார்ட்ட அதிகமா அன்பு வச்சாராம். அதைத்தான் பாட்டின் ஈற்றடியில் தெரிவிக்கிறார். உனக்கு ஏற்கும் கோலமலர் பாவைக்கு அன்பா, மகாலட்சுமியிடம் அன்பு செலுத்தியவனே. மகாலட்சுமி எப்படிப்பட்டவள் அப்படின்னா மலர்பாவை, பாவைனா பெண், மலர்பாவைனா தாமரை மலர் மீது வீற்றிருக்கும் பெண். பூமண்ணு மாது தாமரையாள் என்று கொண்டாடப்படும் மகாலட்சுமி. அப்போ மலர்பாவை, மலர் மீது வீற்றிருக்கிறாள். கோல, கோலனா அழகியன்னு அர்த்தம். கோல மலர்பாவைனா அழகான தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய லக்ஷ்மி. அவள் எப்படிப்பட்டவள்? உனக்கு ஏற்கும், உனக்கு ஏற்கும்னா பகவானே உனக்கு எல்லா வகையிலும் ஏற்றவளாக, இணையானவளாக, சரிசமமாக இருக்கிறாள். இத வால்மீகி ராமாயணத்தில் ஹனுமான் சொல்கிறார். துல்யசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லட்சணாம் ராகவோர்ஹதி வைதேகீம் தம்சேயம் அசிதேக்ஷனா. சீதையினுடைய பண்புகளாகட்டும், அவளுடைய பருவமாகட்டும், அவளுடைய செயல்பாடுகளாகட்டும், அவளுடைய லட்சணங்களாகட்டும் ராமனுக்கு அப்படியே ஏற்றவளாக இருக்கிறாள். உனக்கு ஏற்கும் பெருமாளுக்கு ஒரு ஜோடி எப்படி இருக்கணுமோ ஏற்றபடி இருக்கிறாளே பிராட்டி. இந்த உனக்கு ஏற்கும் கோலமலர் பாவைங்கிறத தான் நம்மாழ்வார் பாசுரத்தை தான் கத்தியத்திரயத்துல அப்படியே எம்பெருமானார் ராமானுஜர் சாதிக்கிறார். பகவன் நாராயண அபிமதானுரூப சொரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாதி அனவதிக அதிசய என்று பிராட்டியினுடைய குணங்களை சொல்லும் போது அபிமதானுரூப, பெருமாளுக்கு ஏற்றவளாக இருப்பவள் பகவன் நாராயண அபிமதானுரூபன்னார். உனக்கு ஏற்கும், பகவானுக்கு ஏற்றபடி இருக்கக்கூடிய கோலமலர் பாவைக்கு, அழகானவளான மலர்பாவை தாமரையில் வீற்றிருக்கும் பாவையான மகாலட்சுமிக்கு, பாவைக்கு அன்பா. அன்பானா அன்பனேன்னு அர்த்தம், அன்பு மிக்கவனே. இந்த வார்த்தையை மட்டும் நல்லா கவனிங்கோ. அன்பன் அப்படிங்கிறது எழுவாய். அவரை கூப்பிடும் போது, விழி கூப்பிடும் போது அன்பா அப்படின்னா அன்பனேன்னு அர்த்தம். அப்ப மகாலட்சுமிக்கு அன்பனாக இருப்பவனே என் அன்பேயோன்னார். எனக்கு அன்பாகவே இருப்பவனே, என் அன்பனே இல்ல, என் அன்பேயோ. இப்ப வித்தியாசம் புரிஞ்சுதா? மகாலட்சுமிட்ட எப்படி இருக்காரா? அன்பா, அன்பனாக இருக்கிறார். நம்மாழ்வார்ட்ட அன்பேயோ, அன்பாக இருக்கிறார். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா மகாலட்சுமி கிட்ட நிறைய அன்பு காட்டுறார், குறைவில்லை. ஆனா அன்பன், அன்புன்னு ஒண்ணு இருக்கு. அந்த அன்பு மிக்கவனாக, அன்பை கொண்டவனாக மகாலட்சுமிட்ட இருக்காராம். ஆனா நம்மாழ்வார்னு வந்துட்டா என் அன்பேயோ, பெருமாள் அன்பே வடிவெடுத்தவராக. அது என்ன இன்னொரு அன்பு? அந்த அன்பை உடையவன் நானா? இல்ல, நம்மாழ்வார்னு வந்துட்டா அவர்கிட்ட நானே அன்பே வடிவெடுத்தவனாக ஆகிறேன்கிறார். அப்போ பிராட்டியிடம் அன்பனாக இருக்கிறார், நம்மாழ்வார்கிட்ட அன்பாக இருக்கிறார். உனக்கு ஏற்கும் கோலமலர் பாவைக்கு அன்பா, அன்பனே
என் அன்பேயோ, எனக்கு அன்பே, அவளுக்கு அன்பனே, எனக்கு அன்பே. அப்ப அவள்கிட்ட அன்பன், அன்பை கொண்டவன் இருக்க, என்கிட்ட அன்பு, நீயே அன்பே வடிவெடுத்தவன் என்னும்படியாக என் மீது அன்பு வைத்து விட்டு, ஆனா கடைசியில இப்படி பாதி சாப்பிடாம மிச்சம் வச்சுட்டு போறேன்னு சொல்லலாமா பகவானே? என்னை மொத்தமாக உண்டு ஏற்றுக்கொள் என்று ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். அதுதான் இந்த பாசுரம். எனக்காராவ முதாய் எனதாவியை இன்னுயிரை மனக்காராமை மன்னி உண்டிட்டாய் இனி உண்டு ஒழியாய் புனக்காயா நிறத்த புண்டரீகக்கண் செங்கனிவாய் உனக்கேற்கும் கோலமலர் பாவைக்கு அன்பா என் அன்பேயோ. எனக்கு ஆறாவமுதமாக இனிப்பவனே, மேலும் என்னுடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் திருப்தியே இல்லாதபடி மொத்தமாக உண்டவனே, ஆனா மொத்தமா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிச்சம் வைத்து இருப்பவனே, மீதம் உள்ளதையும் நீதான் அமுது செய்ய வேண்டும். காயாம்பூ போல் வண்ணம் கொண்டவனே, தாமரை போல் கண் கொண்டவனே, சிவந்த கனி போல் திருவாய் கொண்டவனே, உனக்கு ஏற்ற மகாலட்சுமி தாயார்ட்ட அன்பு வைத்திருக்கிறாய், என்கிட்ட அன்பே வடிவெடுத்திருக்கிறாய். அப்படிப்பட்ட நீ அடியனை கைவிடாதேங்கிறார். இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருளிய சம்ஸ்கிருத வடிவம். பிருத்வா திருப்திகராமிருதம் மம மம பிராணான் ஸ்வம் அப்யாந்தரம் புக்த்வா திருப்தி யுதோன்வபூஸ்திரமிதோபி அச்சேததோ புங்க்ஷ்வமாம் ஸ்வக்ஷ்மாபாத் அதசீத்யுதேப்ஜனயன ஸ்ரீரக்த பிம்பாதர த்வத்யோகாத்ம வபுர் குணாப்ஜ நிலைய ஸ்திரீ பிரேமவன் ஸ்நேகமே. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். Being insatiable elixir for me, you swallowed my body and soul without satisfaction. Please swallow the rest as well. O ironwood flower hued Lord, O lotus eyed Lord, O the one with fruity lips, O the lover of your Lakshmi, who matches you, O the love of me என்று நம்மாழ்வார் பெருமாளை அழைக்கிறார். இனி இதற்கு அடுத்த பாசுரம். பெருமாள்கிட்ட நம்மாழ்வார் சொல்கிறார், மகாலட்சுமிகிட்ட பூமி தேவிட்ட எல்லாம் அன்பு வச்சிருக்க இல்லையா, அந்த பிராட்டியை அடைவதற்காக நீ எவ்வளவு கட்டப்பட்டியோ, என்னை அடையணுங்கிறதுக்காக அதை விட அதிகமா முயற்சி எடுத்திருக்க. இந்த முயற்சி வீண் போக கூடாதுன்னா எனக்கு முக்தி கொடுன்னு கேட்க போறார். அடுத்த பகுதியில் காண்போம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். எனக்காராமுதாய் எனதாவியே இன்னுயிரை மனக்காராமை மன்னி உண்டிட்ட இனியுண்டொழியாய் எனக்காராவமுதாய் எனதாவியே இன்னுயிரை மனக்காராமை மன்னி உண்டிட்ட இனியுண்டொழியாய் புனக்காயா நிறத்த புண்டரிகக்கள் செங்கனிவாய் உனக்கேற்கும் கோலமலர் பாவை கண்பார் என் நண்பேயோ. புனக்காயா நிறத்த புண்டரிகக்கள் செங்கனிவாய் உனக்கேற்கும் கோலமலர் பாவை கண்பார் என் நண்பேயோ. நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா. மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள், ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது. மேலும் www.shankaraworld.com என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்.